பண்ணுக்கு ஒரு வரி போறீங்க, பண்ண கிழிச்சு ஒரு உள்ள ஸ்வீட் வச்சு அதுக்கு வரி போறீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்ட எளிமையான கேள்வி. அந்த சாமானியோட மனநிலை என்னவா இருக்கும்? ஓ, கேள்வி கேட்டாலே, அப்ப கேள்வி கேட்டாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்னா வந்து அப்ப இது ஒரு பெரிய பாசிசம் இல்லையா? நேரடியா போய் ஒரு மன்னிப்பு கேட்டதா இருந்து போட்டோம். ஒரு எந்திரிச்சு வெண்டாகி தலையை கீழே போட்டு அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்கிற வீடியோ வெளியிடணும் என்ன அவசியம்? அது பிரைவசி இல்லையா? நான் வந்து உங்க சேனல்ல பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த தவறா சொல்லிட்டு நானு இந்த மாதிரி சோழ பண்ணி வந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லிட்டு வந்து என்ன அதிகமாக இல்லாம எனக்கு தெரியாம கேமரா வச்சு இத்தனைக்கு அந்த கேமரா பாருங்களேன் அவருக்கு பின்னாடிதான் இருக்கு. இல்ல அது அவர் தெரியாம தான் எடுக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு செல்போன்ல தான் அந்த கேமரா வச்சு செல்போன்ல தான் எடுக்கிறாங்க. அவரு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் போய். இல்ல 1 மாசம் தான் ஆகுது. இன்னும் ஒரு 4 மாசம் ஆச்சுன்னா வந்து இந்த கட்சி வந்து நோட்டா கீழே திருப்பி கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு நாயுடு சங்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சு. எதுக்கு சார் நாயுடு சங்கம் கண்டனம்? அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த அன்னபூர்ணா. ஆமா, அன்னபூர்ணா. அவர் நாயுடு சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சு. எப்படி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? நாயுடு விரோத பிஜேபி அரசாங்கத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சொல்லி வந்து தமிழ்நாடு நாயுடு சங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஒரே ஒரு வீடியோல ஒரு கம்யூனிட்டியோட ஓட்டையே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்காத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த பிஜேபி கட்சிக்காரங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப தமிழக அரசியல், அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு படிப்புக்காக போயிருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா இன்று வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு அந்த கட்சியினர் தள்ளப்பட்டு விட்டார்கள் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் தனிப்பட்ட முறையில் நிதியமைச்சரை சந்தித்து பேசிய ஒரு வீடியோ வந்து அந்த கட்சியினரால் தான் அவன் கண்டிப்பா வைரல் ஆயிருக்கும், வெளியிடப்பட்டிருக்கும். இப்படி இருக்கும்போது இதன் பின்னணி என்ன? ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது, அதாவது அவர் மன்னிப்பு கேட்டது சரியா, இல்ல ஒரு கேள்வி கேட்டு ஜனநாயக முறைப்படியில கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கா, இல்ல அவர் அன்னபூர்ணா கேள்வி கேட்டதுல எதுவும் தவறு இருக்கா? அதை பத்தி முழுசா சொல்லுங்க சார். அதாவது டெமோக்ரஸி கண்ட்ரின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக நாடு. டெமோக்ரஸி கண்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் த ரைட்ஸ் டு ஆஸ்க் த கொஸ்டின். எல்லா இந்திய குடிமகனும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கும் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்திய குடிமகனுக்கும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய குடிமகனாக, அதுவும் தான் சார்ந்த ஒரு துறையில் அவர் வந்து எழுப்பிய கேள்வி தவறா என்னன்னு பார்த்தா வந்து எந்த தவறும் கிடையாது. தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற யார்ட்டையும் கேட்கல. அவர் சார்ந்த துறையின் கீழ் நிதித்துறை அமைச்சரா இருக்கிறவர், அந்த நிதித்துறை அமைச்சர் தான் வந்து வரி விதிக்கிறாங்க. அந்த வரியினால் ஏற்படக்கூடிய அந்த இடையூறுகள் தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அவர் அன்னபூர்ணாவோட அவர் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கேள்வி கேட்டாப்புல, அது வந்து ஒரு எளிய சாமானியன் கூட அந்த கேள்வி போய் புரியுங்க. அவருக்கு எவ்வளவு எளிமையா கேட்டாப்புல. ஒரு பண்ணுக்கு வரி கிடையாது மேடம், ஆனா அதே பண்ணுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்வீட் தடவிட்டு கிரீம் தடவிட்டோம்னா வந்து வரி இருக்கு மேடம். அதை வந்து நான் கஸ்டமர்கிட்ட எப்படி புரிய வைக்க முடியும்னு தெரியல. இந்த உங்க பக்கத்துலயே எம்எல்ஏ இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களோட கஸ்டமர் ஒருத்தவங்க வர்றாங்க, என்ன சார் இதுக்கு வரி போறீங்க, இதுக்கு வரி இல்லைன்னு கேட்காங்கன்னு சொல்லி ஒரு எளிய மக்களுக்கு. இப்ப எனக்கு கூட சத்தியமா தெரியாதுங்க, பண்ணுக்கு வரி இல்லை, ஆனா இது கிரீம் தரன பண்ணுக்கு வரி இருக்குன்னு சொல்லி வந்து எனக்கு அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். இல்ல சார், இப்ப என்னன்னா பண்ணுக்கு வரி இல்ல கிரீம், அதுக்கு வந்து பாஜக தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பன்னு இருக்கு இல்லையா, பண்ணெல்லாம் வந்து ஏழை மக்கள் சாப்பிடக்கூடியது. ஆனா அந்த கிரீம், இந்த ஸ்வீட் வச்ச பண்ணெல்லாம் வந்து ஒரு ஒரு ஓரளவு ஒரு பொருளாதாரத்துல நல்லா இருக்கக்கூடிய மக்கள்கள் சாப்பிடக்கூடியது. அதனால ஏன் பண்ணுக்கு ஜிஎஸ்டி வரி இல்லைன்னா, பன்னு அந்த ரொட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு காஃபியை தொட்டு சாப்பிடுறவங்க, அது ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடியது அப்படின்ற ஒரு விளக்கம் வருது சார். ஏன் சார், பன்னு என்ன ரேட்டு? 10 ரூபா. கிரீம் பன்னு என்ன ரேட்டு? 12 ரூபா 13 ரூபா சார். 10 ரூபா பண்ணு வாங்கி சாப்பிடுறோம் ஏழை, 13 ரூபா பண்ணு வாங்கி வந்து கிரீம் பண்ண சாப்பிடுற வந்து பணக்காரன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு அபத்தமான விளக்கம். யோசித்து பாருங்க. நீங்க வந்து பண்ணு சாப்பிடுறவங்க யார் சாப்பிடுவாங்கன்னா, பால்லயோ டீலயோ முக்கி சாப்பிடுவாங்க, அதை வாங்கி சாப்பிடுவாங்க. பால் டீ குடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா வந்து இந்த ஸ்வீட் பண்ணு வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. இந்த 13 ரூபா பண்ணு வாங்கி சாப்பிடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா வரி கட்டணும்னா அது எந்த விதத்துல நியாயம்? அவன் பணக்காரனா? 10 ரூபா பண்ணு சாப்பிடுற வந்து பாத்தீங்கன்னா ஏழையா? இந்த அபத்தமான பதில். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எதுக்கு அந்த இடத்துல வந்து அந்த
தொழிலதிபர்கள்லாம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சாங்க சொல்லுங்க. அவங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு நிதியமைச்சர் வந்து பேசுவாங்க, அதை கேட்டுட்டு போங்க வர சொன்னாங்க? கிடையாது. உங்களுக்கு என்ன கிரீவன்ஸ் இருக்கு, உங்களோட கான்ஃபிளிக்ட் என்னவா இருக்கு, இந்த டாக்ஸ் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் என்னவா இருக்கு, கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எதனால அந்த கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னு சொல்லி அதை வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்காண்டி தானே வந்து இந்த ஒரு கொஸ்டின்ஸை வந்து ஒரு கூட்டமே ரெடி பண்றாங்க. அதுல வந்து எளிமையா கேள்வி கேட்கிறாப்ல மேடம், அதுவும் சஜஸ்டா தான் வைக்கிறாப்ல மேடம். ஒண்ணு போட்டா வரி எல்லாத்தையும் போடுன்றாப்ல. அவர் வந்து நீங்க வரி போடக்கூடாது, இது நீங்க எப்படி போட்டீங்க, நீங்க ஸ்வீட்டுக்கு எப்படி போட்டீங்க அப்படிலாம் கேள்வி கேட்கலையே. அவர் எளிமையா என்ன சொல்றாப்புல, மேடம் நீங்க வரி போட்டீங்கன்னா பண்ணுக்கு சேர்த்தே போட்டுருங்க, நீங்க ஸ்வீட் பண்ணு போட்டீங்கல்ல இதுக்கு சேர்த்தே போட்டுருங்க, இல்லையா இது வரி எடுத்துருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனா தான் கேட்கிறாப்புல, அவர் அதிகார தோணியில கூட கேட்கல. அது அங்கிருந்து எல்லாருமே ரசிச்சாங்க. எல்லா தொழிலும் ரசிச்சாங்க, கை தட்டினாங்க, நல்ல கேள்வி. நிதியமைச்சரே ரசிச்சுதான் வந்து கேட்டாங்க. அதை வந்து ஒரு பெருசாவே வந்து யாரும் இது பண்ணல. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திமுகவோட ஊடகங்களும் திமுகவோட ஐடிங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நிம்மி மாமி வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இவங்கதான் வந்து பாவம் அவரை வந்து குற்றவாளி ஆக்கி விட்டாங்க. அவர் வந்து அவரை குற்றவாளி ஆக்கல, நிதியமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இவர் வந்து அவர் நிதியமைச்சரை டீஸ் பண்ண மாதிரியும், இவர் வந்து அறிவார்ந்து கேள்வி கேட்டாப்புல, அந்த அம்மா வந்து அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்டலெக்சுவலா பதில் சொல்ல தெரியாம இருந்துட்டாங்க அப்படின்ட்டு இந்த டீம் ஐடி விங்கும் மத்தவங்களும் வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா கேள்வி யதார்த்தமான கேள்வி, அவங்க யதார்த்தமான சிரிப்போட யதார்த்தமான பதில் சொன்னாங்க. அது ஒரு யதார்த்தமான இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை போயிட்டு அவரை வந்து அழைச்சிருக்காங்க. யாரு அது வந்து பாத்தீங்கன்னா வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவர் சொல்றாப்புல, நாங்க வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து நிதியமைச்சர் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு. இல்ல சார், அவங்க அதாவது சட்டமன்ற உறுப்பினர் திரு வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்கிட்ட கண்டினியூவா போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, நான் பேசுனது தவறாயிருச்சு, அது தவறா வெளியாயிருச்சு, அதனால நான் நிதியமைச்சரை நேர்ல சந்திச்சு இருந்துட்டு போட்டோம், அவர் போன் பண்ணதாவே இருந்து போட்டோம், மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதாவே இருந்து போட்டோம், நேரடியா போய் அவர் மன்னிப்பு கேட்டதா இருந்து போட்டோம், ஒரு எந்திரிச்சு பெண்டாகி தலையை கீழே போட்டு அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்கிற வீடியோ வெளியிடணும் என்ன அவசியம்? அது பிரைவசி இல்லையா? நான் வந்து உங்க சேனல்ல பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த தவறா சொல்லிட்டேன், அதை உங்கள்ட்ட வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு சொல்றேன், அது என்னோட பிரைவசி இல்லையா? சொல்லுங்க, ஏன் அனுமதி இல்லாம நீங்க வெளியிட முடியுமா? இந்த மாதிரி சோழபாண்டி வந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லிட்டு வந்து என்ன அதிகமாக இல்லாம எனக்கு தெரியாம கேமரா வச்சு, இத்தனைக்கு அந்த கேமரா பாருங்களேன் அவருக்கு பின்னாடிதான் இருக்கு. இல்ல அது அவர் தெரியாம தான் எடுக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு செல்போன்ல தான் அந்த கேமரா வச்சு செல்போன்ல தான் எடுக்கிறாங்க. அது தவறு இல்லையாங்க? அவரு சாதாரண ஆள். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து அன்னபூர்ணா குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் சொல்லி வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கொடிகட்டி பறக்கிற ரெஸ்டாரண்ட்ல வந்து அவரோட ரெஸ்டாரண்ட். ரெண்டாவது தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ வந்து தேச குற்றம் செய்த மாதிரியும், அதை வந்து ஒரு வானதி சீனிவாசன் அவர்கள் கண்டுபிடிச்ச மாதிரியும், இதை வந்து நிதியமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தா விரும்பியிருப்பாங்கன்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. கண்டிப்பா இது ஏதோ நிதியமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து என்ன மன்னிப்பு கேட்க சொல்லணும்னு சொன்ன மாதிரியே வந்து எனக்கு அது பார்த்தா தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா இவங்க பிஜேபி காரங்க தங்களை வந்து பெரியாலும் காட்டுற மாதிரியும், அவரு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் தான் ஆகுதுன்னு நினைக்கிற, போய் இல்ல 1 மாசம் தான் ஆகுது. இன்னும் ஒரு 4 மாசம் ஆச்சுன்னா வந்து இந்த கட்சி வந்து நோட்டா கீழே திருப்பி கொண்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாதுங்க. ரெண்டாவது அவர் வந்து இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு நாயுடு சங்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சு. எதுக்கு சார் நாயுடு சங்கம் கண்டனம் தெரிவிச்சு? அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். அன்னபூர்ணா ஹோட்டல். ஆமா, அன்னபூர்ணா ஹோட்டல். அவர் நாயுடு சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சு. எப்படி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? நாயுடு விரோத பிஜேபி அரசாங்கத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சொல்லி வந்து தமிழ்நாடு நாயுடு சங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வீடியோல ஒரு கம்யூனிட்டியோட ஓட்டையே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்காத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த பிஜேபி கட்சிக்காரங்க. அந்த கம்யூனிட்டி மட்டும் கிடையாதுங்க, சராசரியா வந்து பார்த்தா இப்ப எனக்கே அதை பார்த்தா வந்து ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. ஒரு எளிய சாமானியனுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா, ஒரு சாமானியன் கேள்வி கேள்வி கேட்டாப்புல. அவர் எப்படி கேட்டாப்புல, இந்த மாதிரி இதுக்கு மைதாக்கு அப்படி போறீங்க இப்படி போறீங்க கேட்கல, சிம்பிளா பண்ணுக்கு ஒரு வரி போறீங்க, பண்ணல கிழிச்சு ஒரு உள்ள ஸ்வீட் வச்சு அதுக்கு வரி போறீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்ட எளிமையான கேள்வி. அந்த சாமானியோட மனநிலை என்னவா இருக்கும்? கேள்வி கேட்டாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்னா வந்து அப்ப இது ஒரு பெரிய பாசிசம் இல்லையா? அது கேள்வி கேட்டா உடனே கைது செய்யப்படுவார்கள், கேள்வி கேட்டா சிறையில் அடைக்கப்படுவார்கள், கேள்வி கேட்டால் கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்க இருந்து உருவாகுதுன்னா பாசிசத்துல தான் உருவாகுது.
அப்ப இந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிம்பத்துல கொண்டு போய் விட்டாங்கன்றதுதான் வந்து இல்ல சார், நீங்க ஒட்டுமொத்த கட்சியும் குறை சொல்ல முடியாது சார். யாரோ ஒரு தனிநபர் வந்து தெரியாம, அது வந்து நிதியமைச்சர் கவனத்துக்கு கூட வந்திருக்கு அந்த வீடியோ எடுத்து வெளியிடுறதெல்லாம். இது வந்து வீடியோ விட்டு வெளியிடுறதுன்னா இவங்களோட நாலேஜ் இல்லாம, வானதி சீனிவாசன் அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமையோ இல்ல பிஜேபியோட முக்கியமான தலைவரோட நாலேஜ் இல்லாமையோ இருக்குமா, அண்ணாமலை அவர்களோட நாலேஜ் இல்லாம நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா வந்து அவர் அங்க இருக்காப்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் இருக்கிற அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க நாலேஜ் இல்லாம வெளியே வந்திருக்குமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் சரி திருப்பூர்லயும் சரி அந்த வட்டாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து கொடி கட்டி பறக்குறாங்க. நீங்க ஸ்பின்னிங் மில்லும் சரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலும் சரி எல்லாத்துலயுமே இன்னைக்கு அவங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு சிறு விஷயம், இது என்ன ஒரு நாள் பேசியிருப்பாங்களா, அடுத்து கடந்து போயிருப்பாங்க எல்லாருமே, அடுத்தடுத்து கடந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நாள் செய்தின்றது வந்து இன்னைக்கு ஒரு மாச செய்தியாகவும் அது மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையாகவும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அரசியலாகவும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, நீங்க சொல்றது என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கேள்வி கேட்ட அந்த விவகாரம் ஒரு நாள்ல கடந்து போயிருப்பாங்க. கண்டிப்பா இது மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியானதுனாலதான் இந்த இது வந்து மிக அரசியல். இந்த இந்த இடத்துல வந்து எந்த இடத்துலயாவது அவர் அன்னபூர்ணா ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிபர் வந்து எந்த இடத்துலயாவது நீங்க விரிச்ச வதி தப்புன்னு சொல்லியிருக்காப்லையா? அந்த அம்மாட்ட கேள்வி, நிதியமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப நீங்க செஞ்சது தப்பு, நீங்க எப்படி இது வரி போட்டீங்க, இதுக்கு வரி இல்ல அதுக்கு முன்னாடி வரி இல்ல, ஏழைக்கு ஒரு வரி பணக்காரங்க ஒரு வரி, இந்த மாதிரி கேள்வி கேட்டாப்லையா? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. யாரா இருந்தாலும் பொதுவா பேசுவோம். அப்படி அவர் கேட்கவே இல்லையே. அது அந்த அம்மாவே வந்து எனக்கு என்னோட பாயிண்ட் எப்படின்னா அந்த அம்மாவோட விருப்பமோட இருந்திருக்குமான்றது டவுட் தான். அப்ப வானதி சீனிவாசன் வந்து நான் தொடர்ந்து எனக்கு 10 வாட்டி போன் பண்ணாருன்னா, அண்ணே இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு முதிர்ந்த அரசு என்ன சொல்லுவாங்க, இது ஒரு விஷயமா நீங்க உங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நிதியமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லிட்டாங்க, இது முடிஞ்சு போச்சுங்க, இது நீங்க பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆறுதல் வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா உங்கள் மீதான மதிப்பு வந்து அந்த இடத்துல எவ்வளவு மடங்கு அதிகரிச்சிருக்கும் சொல்லுங்க. நீங்க மாறா நீங்க கூட்டு போனீங்க, சரி பரவாயில்ல, கூட்டு போனீங்க, அவரோட மனசுக்காண்டியாவது கூட்டு போனீங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு நினைச்சாருன்னே வச்சுக்கோங்களேன், மன்னிப்பு கேட்டார்ல, முடிஞ்சு போச்சுல, அதையே வீடியோவா வெளியிடுறீங்க. இல்ல இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு வந்து அந்த கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அமைச்சர் எப்படி சார் பொறுப்பாங்க? யாரோ ஒரு ஆள் கூட்டத்துல இருந்தவங்க எடுத்து வெளியிட்டு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறுப்பு தெரிவிக்கலையே, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வருத்தம் தெரிவிக்கலையே. இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டது வந்து மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பே கேட்டிருக்காருல்ல சார். மாநில தலைவர் தான் மன்னிப்பு கேட்டாப்ல, சம்பந்தப்பட்ட தலைவர் யாரும் கேட்கலையே. இது சம்பந்தப்பட்டது வந்து நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கூப்பிடுறீங்க, எங்க இருந்து லண்டன்ல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் நடந்த விஷயத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்ல அவரு அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு, அவரு தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்காரு, அதாவது லண்டன்ல இருந்து அந்த சம்பந்தப்பட்ட அன்னபூர்ணா உரிமையாளரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டேன், அதே மாதிரி பாஜகவினர் இந்த வீடியோவை வைரல் ஆகுது, நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாருன்னா ஸ்டில் ஹி இஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி. அவர் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சியோட மாநில தலைவர், அவர் ரெஸ்பான்சிபிள். கண்டிப்பா பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது செட்பேக் ஆகுதுன்னா அது அவருக்கு வந்து ஒரு செட்பேக் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் தன்னுடைய கட்சியின் மீது இருக்கின்ற ஒரு ஈர்ப்பினாலையும் கவனத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலையும் அவர் வெளியிட்டாப்ல. வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வருத்தம் தெரிவிக்கவே இல்லையே. இந்த வீடியோ வந்து ஒரு சிம்பிளான ஒரு அறிக்கைங்க. மாநில தலைவரே மன்னிப்பு கேட்டார், இந்த விவகாரத்துல வானதி சீனிவாசன் தலையிடவே. யார் அக்கௌண்டபிள், இதுக்கு யார் பொறுப்பு? அவங்க வந்து வீடியோ வெளியிட கிடையாது வானதி சீனிவாசன், யாரோ ஒரு பாஜக காரங்க இதுறாங்க. ரெண்டாவது அவங்க வானதி சீனிவாசன் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு சார் அவர் எங்க மாநில தலைவரே மன்னிப்பு கேட்ட பின்னாடி நாங்க எதுக்கு? மாநில தலைவர் மன்னிப்பு கேட்டாங்கன்னா இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னோக்கி போகணும்னா சில இடத்துல வந்து நீங்களா முன்னின்று அதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை நல்ல பாதையில் கொண்டு போறது உங்களோட வேலையே. அவங்க மாநில தலைவர் இல்லாத நேரத்துல நீங்க எல்லாருமே மாநில தலைவர் தான். நீங்க மாநில தலைவர் தமிழ்நாட்டுல கிடையாது. ஒரு மாநில தலைவர் இல்லாத ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து அக்கௌண்டபிளா ஒரு பொறுப்பு எடுத்து அதை பொறுப்பா வந்து கொண்டு போகணும். ரெண்டாவது இவ்வளவு ஒரு சம்பவங்கள் கொண்டு போறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. மேபி அவர் அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு போயிருக்குமான்றது வந்து $1,000,000 கொஸ்டின் தான். இதை வந்து அவர் ஈஸியா வந்து அவர் ஹேண்டில் பண்ணி ஈஸியா முடிச்சிருப்பாப்புல. அவர் அந்த இடத்துல வந்து அண்ணே நீங்க கேட்ட கேள்வி நல்லதுண்ணே, நல்லா இருக்குண்ணே, பரவாயில்லண்ணே, அது நல்லா கேட்டாப்ல அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல கூட சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதை பிரஸ் மீட் வந்து அவர் அண்ணாமலையோட ஸ்டைல் என்ன செய்யிருப்பாப்ல, அவர் அன்னபூர்ணா அதிபர் வந்து என்னென்ன தவறா கேட்டாப்ல, அவர் கரெக்டா கேட்டாப்லன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து பார்த்தா சிம்பிளா முடிச்சிருப்பாரு. ஆனா இதை வந்து ஒரு நாள் 2 நாள் இன்னைக்கு 1 மாச கண்டென்ட்டா வந்து மீம் கண்டென்ட்டா போற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் போறதற்கு முன்பு, லண்டன் போனதுக்கு பின்பு இந்த பாஜகவோட அரசியலை நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க. ஆமா. அதாவது அவர் அண்ணாமலை அவர்கள் அந்த
லண்டனுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அரசியல் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரால் பாதிக்கப்பட்டவர்னு சொல்ல முடியாது. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாப்புல, ஒரு ஒழுங்கு நெறிகள் கொண்டு வந்தாப்புல. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சில தலைவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எச் ராஜா எல்லாம் வந்து ரீஎன்ட்ரின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றாங்க. அவர் வந்து ஒரு இடத்துல போய் கலந்துக்கிறாப்புல. இல்ல சார், அவரு இப்ப வந்து எச் ராஜா அவர்கள் மீது அண்ணாமலை வந்து பாஜக பிற தலைவர்கள் மீது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா எச் ராஜா அவர்கள் மீது எப்பயுமே அண்ணாமலைக்கு ஒரு இந்த இப்ப அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவரா போடுவது கூட எத்தனையோ தலைவர்கள் பேர் பரிசீலனை. அண்ணாமலை அவர்கள் எச் ராஜா அவர்கள் பேரை தான் அவர் பரிசீலனை பண்ணிக்க. அதன் அடிப்படையில தான் அவர் ஒருங்கிணைப்பு நிறைய பேர் இல்ல அவரும் கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரீஎன்ட்ரின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. நீங்க எக்ஸ்தலத்துல போய் பார்த்தா கூட தெரியும். ஏன் இதை பயன்படுத்துறாங்கன்னா இந்த ஒரு அண்ணாமலை இல்லாத காலகட்டத்துல வந்து தங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஆக்டிங் பிரசிடென்டா ஒரு அவர் வர வரைக்கும் வந்து தங்களை வந்து ஒரு தலைவரா வந்து இருந்து அந்த ஒரு இடைப்பட்ட அந்த 3-4 மாத காலத்துல வந்து மேலெடுத்த நற்பெயரை வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் முயற்சி பண்றாங்க. அது முயற்சி பண்றது தவறு கிடையாது. ஆனா அப்படி முயற்சி பண்றன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னபூர்ணா இஷ்யூ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செட்பேக் ஆக ஆக அடுத்து வர சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா வந்து அது நடைபெறும். அவங்களோட மாநில தலைவர் வர்ற வரைக்கும் வந்து சில விஷயங்களை வந்து விலகி போறதும் சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அரவணைச்சு போறதும் தான் வந்து அந்த கட்சியினருக்கு நல்லது. சில பேர்லாம் வந்து இன்னைக்கு ப்ரொஃபசர் சீனிவாசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருக்காப்புல அவர் அண்ணாமலை போனதுக்கு அப்புறம். அதுக்கு காரணம் வந்து என்னவா இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் அறிந்ததுதான். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போறது நல்லதா தான் அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு முன்னாடி அதாவது வந்து ஒரு முன்னேறி போறதுக்கு வந்து ஒரு வழியா கூட இது இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாஜகக்குள்ளே ஒரு டாபிக் ஓடுது. பாஜகக்குள்ள இல்ல, திமுகவினர் வந்து இன்னி வந்து அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனவர் திரும்ப வந்து பாஜக வரமாட்டாரு அப்படின்னுலாம் ஒரு டாபிக் ஓடுது. அது அவங்களோட விருப்பமோட இருக்கலாம். யாரு திமுகவோட விருப்பமாக இருக்கலாம். ஏன்னா இந்த பிஃபோர் அண்ணாமலை ஆஃப்டர் அண்ணாமலைன்னு சொல்லி வந்து அவர் அண்ணாமலை அவர்கள் மீது வந்து எனக்கும் சில வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் அண்ணாமலை ஆஃப்டர் அண்ணாமலைன்ற வந்து நீங்க தமிழ்நாட்டுல எடுத்து பாருங்களேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்முருகன் இருந்தாப்புல, அதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்த பின்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐபிஎஸ் ஓட இந்த பிரெயின் ஆஃப் ஐபிஎஸ் பிளஸ் அவருடைய வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணியா இல்ல பிஜேபிக்கு கூட ஏடிஎம்கே கூட்டணியான்ற அளவுக்கு கொண்டு போனாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏடிஎம்கேவோட அந்த போயஸ் கார்டன் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா காத்து கிடந்த பிஜேபி தலைவர்கள் எத்தனையோ பேர். அதே மாதிரி அவங்க போனதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியோட இது ஏடிஎம்கேட அலைன்ஸ் வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டு போனவங்களும் எத்தனையோ பேர். ஆனா பிஜேபியோட அலைன்ஸ் தான் ஏடிஎம்கே அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டது வந்து பாத்தீங்கன்னா அவர் அண்ணாமலை பிஜேபி தான். இங்க நம்ம அதை அப்படிதான் கொண்டு போக முடியும். அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த கட்சியை எப்படி கொண்டு போய் வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாப்புல. ரெண்டாவது ஏடிஎம்கே வச்சுதான் பிஜேபி அப்படின்ற நிலையை வந்து உடைத்தெறிந்தவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை. சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு போனதே வந்து டெல்லி தலைமை தான் அனுப்பி விட்டுச்சு. அவங்களை ஏன் டெல்லி தலைமைக்கு அனுப்பி, அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போவதற்கு முன்னாடி ஒரு பரபரப்பா, அதாவது திமுக சார்ந்த பத்திரிகையாளர்களா சரி அரசியல் வச்ச கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு டெல்லி தலைமை அனுப்பி விட்டுட்டு இங்க வந்து ஒரு அதிமுக ஆதரவா இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை முன்னேறித்து அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலை தான் இருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் செஞ்சோடனே தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வருவாங்க, அது போல அதாவது அதிமுக சாதகமா பேசக்கூடிய தலைவர்களை கொண்டு வருவாங்கன்னு தான் வந்து பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா யாருமே அதாவது கட்சி எதிர்பார்த்திருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா திரு மூத்த தலைவர் எச் ராஜா அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஆனா அவரு அந்த பொறுப்புக்கு வந்த 2 நாளே அதிமுக போட்டு துவைக்கிறாரு. அப்ப வந்து டெல்லி தலைமை தெளிவா தானே சார் இருக்கு. அதிமுகவோட எங்க கூட சிம்பிள் லாஜிக் நீங்க பேசுறது வந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. சிம்பிள் லாஜிக் தான். நீங்க வந்து கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலைன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 3 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த 3 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அதான் 3 பிஜேபி பிஜேபி மூணுமே ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கோம். பட் ஆனா பிஜேபி அலைன்ஸ் 3 ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுலயே தானே பிரச்சனையே வருது. ஆனா அதையும் மீறி
நீங்க கூட்டணி வச்சிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருந்திருக்கு. ஏன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா தோத்து போனாப்புல. அதே மாதிரி இவரு நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப சொற்பமான ஓட்டு தான். நிறைய இடத்துல அப்படிதான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் தான் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்தா கூட வந்து ஏடிஎம்கேன்ற ஒரு ஆலமரத்தை வந்து எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு துணிஞ்சு நின்றது வந்து அண்ணாமலை பிஜேபி. நான் ஏன் வார்த்தைக்கு அண்ணாமலை பிஜேபின்னு சொல்றேன்னா அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு தான். ரெண்டாவது அவர் எடுத்த முடிவு சரியான முடிவுன்றது வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு சத்தம் போட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அண்ணாமலை முடிவுன்றது வந்து அண்ணாமலை முடிவு மட்டும் கிடையாது. டெல்லி பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட முடிவை வந்து பார்த்தா 100% நம்புச்சு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்த அங்க டெல்லியில இருந்த வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் பியூரோவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரம் என்ன, சாதி அரசியல் நிலவரம் என்ன, எந்தெந்த சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குது முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆக இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏடிஎம்கே கூட போகணும்னு நினைக்கிற பிஜேபி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு படி கீழே தான் போவாங்க. யாரும் முன்னோக்கி போக முடியாது. அது வானதி சீனிவாசனா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், எந்த தலைவரா இருந்தாலும் சரி, நீங்க ஏடிஎம்கே கூட நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கட்சி விட்டு தான் நீங்க அங்க போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அங்க டெல்லியும் அண்ணாமலை அவர்களுடைய முடிவு வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து நிச்சயமா இந்த இந்த கூட்டணி எப்படியோ இதே கூட்டணி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் பாமக கட்சி கூட பாருங்களேன். பாமக கட்சி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எலெக்ஷன் முடிஞ்சவொடனே வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஆதரவு அறிக்கை விடுவாப்புல. இந்த மாதிரி இந்த செயல் திட்டம் நல்லா இருந்துச்சு, இது நல்லா கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கை விடுவாப்புல. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4-5 மாசம் ஆயிருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆளும் திமுக அரசுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை கூட விடல. இது எதை குறிக்குதுன்னா அதே மாதிரி டிடிவி தினகரனும் சரி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, இதர கட்சியினரும் சரி, அவனோட கூட்டணி கட்சியினரும் சரி, எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து தாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஆதரவாவோ பிஜேபிக்கு காங்கிரஸ்க்கு ஆதரவாவோ திமுக ஆதரவாவோ எந்த ஒரு அறிக்கை எப்படின்னா எப்படி தெரியுமா, ஒரு செயல் திட்டம் ஆரம்பிப்பாங்க. இந்த செயல் திட்டம் நல்லா இருக்கு, ஏன்னா நீங்க அப்ப கூட்டணி போறீங்கன்னு கேட்டா இல்ல நல்ல திட்டங்கள் வந்து வரவேற்கலாம் அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டா இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ஆனா இன்ன வரைக்கும் எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லாம இருக்குன்னா அப்ப அந்த பிஜேபியோட கூட்டணியை வந்து இவங்க இன்னும் விரும்பிட்டு தான் இருக்காங்க. ஜெயிக்க முடியும் நம்பிக்கையும் இருக்கு. ஒரு ஜெயிச்சு எதிர்கட்சியா உட்கார முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. ஏடிஎம்கே அதாவது எடப்பாடி ஏடிஎம்கே வந்து பார்த்தா வீழ்த்தணுன்றதுல வந்து அண்ணாமலையும் சரி, டிடிவி தினகரனும் சரி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, பாமகவும் சரி எல்லாருமே தெளிவா தான் இருக்காங்கன்றதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். நன்றி.